இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்தோடு இந்த பொது காலத்தை நிறைவு செய்கின்றோம் என்று திருச்சபையோடு இணைந்து நாமும் கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து, இன்னல்களிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடன் சுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, இறப்பிலிருந்து, இழப்பிலிருந்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து பராமரித்து கண்மணி போல கரம் பிடித்து நம்மை வழிநடத்தியிருக்கின்றார். மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். இன்னும் அவருடைய அன்பையும், அவருடைய அரவணைப்பையும், அவருடைய இரக்கத்தையும், அவருடைய மன்னிப்பையும் அவரை போல நாமும் வாழ வேண்டும் என்று இந்த புதிய வாரத்தை சந்திக்க, அனுபவிக்க ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த வாரத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடர்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். மாவீரர் நெப்போலியன், மகா அலெக்சாண்டர், அக்பர், வீரபாண்டிய கட்டபொம்மன் அத்தனை பேரும் படைபலன்களையும் பணபலத்தையும் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் படைபலனும் இல்லை, பணபலமும் இல்லை, பெரிய மாளிகையும் இல்லை, அரண்மனையும் இல்லை, எதுவும் இல்லாத சூழ்நிலையில் இன்று கிறிஸ்துவை ஒரு அரசராக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கின்றது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன் என்று எழுதப்பட்டது. எழுதியதுதான் என்று பிலாத்து கூறிவிட்டார். இந்த நாள்ல அரசர் பிலாத்து கேட்கின்றார், நீ யூதர்களின் அரசனா? நான் அரசனாக இருந்திருந்தால் என்னை யூதரிடம் ஒப்புவித்திருக்க மாட்டார்கள், என்னுடைய படைவீரர்கள் என்னை காப்பாற்றியிருப்பார்கள். நீ நினைக்கக்கூடிய அரசு அல்ல. ஏனென்றால் பிலாத்துக்கே பயம். நான் ரோமை பேரரசால் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், என்னை விட நீ பெரிய அரசனாக எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி. இந்த உலகம் தரும் அமைதியை நிலைநாட்டக்கூடிய அரசன் நான் அல்ல, நான் அதற்கு மேலானவன், அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிலாத்துவிடம் ஆண்டவர் பேசுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய அரசு என்ன? அன்பும் சகோதரத்துவமும் சமத்துவமும் நிலவ வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாட்டுக்கு நாடு, இன்றைக்கு ஊருக்கு ஊரு அல்லது ஒரு சமுதாயத்திற்கு இடையே இன்னொரு சமுதாயம் என்று பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள்ல சண்டையும் சச்சரவும் அமைதியற்ற சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைதியின் அரசர், அமைதியை நிலைநாட்டக்கூடிய அரசர், சமாரிய பெண்ணை பார்த்து பேசியவர், கனானிய பெண்ணை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இதோ இனி பாவம் செய்யாதே என்று தண்டிக்காமல் அனுப்பிய கடவுள், அது மட்டுமல்ல, சக்கியை பார்த்து நீ இறங்கி வா, இன்று உடைய வீட்டில் நான் தங்க வேண்டும், இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாகட்டும் என்றெல்லாம் கூறினார் அல்லவா? அதுதானே அவருடைய அரசு. அவருடைய அரசு அன்பும் அமைதியும் சமத்துவமும் சகோதரத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் எப்போதும் சரிநிகராக பாரபட்சமின்றி
கிடைக்க வேண்டும், அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று துடித்தவர் தானே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயம் நிலவிக் கொண்டிருக்கின்றதா? பாரபட்சம், ஏற்றத்தாழ்வு, மேல் கீழ், இவர்தான் அவர்தான், இந்த பதவியில் தான் இவர் இருக்க வேண்டும், அல்லது இதைத்தான் உண்ண வேண்டும், இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் என்று பேசக்கூடிய, கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தானே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை அரசு எப்போது வரும்? யார் நிலைநாட்டப் போகிறார்? யார் இதற்கு வித்திடுவார்? யார் இதை பற்றி பேசுவார்? யார் இதை முழுமையாக்குவார் என்ற பலதரப்பட்ட கேள்விகள் பேசிக்கொண்டே இருந்தால் போதுமா? இறை அரசை நிலைநாட்ட வேண்டும். யார் கையில் இருக்கின்றது? நம் ஒவ்வொருடைய கையில் தான் இருக்கின்றது என்றால் அது மிகையாக. இந்த அருமையான அரசருடைய திருவிழாவிலே இவர் என்றும் அரசராக இருக்கின்றார். இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த இருக்கட்டும், மாவீரர் நெப்போலியராக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், இதோ இங்கிலாந்து நாட்டுடைய இளவரசியாக எலிசபெத்தாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்று ஆண்டு வந்தார்கள். நடந்தது என்ன? மடிந்தார்கள், மறைந்தார்கள், புதைக்கப்பட்டார்கள். அதோடு அவருடைய அரசு காணாமல் போய்விட்டது. ஆனால் நம்முடைய தேவனுடைய அரசு அன்பு, அமைதி, நீதி, கண்ணியம், சமத்துவம், சகோதரத்துவம், சரிநிகர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த சித்தாந்தம் என்றும் நிலவிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இறைவனுடைய அரசு ஒருபோதும் ஒளிந்து போகாது. இறைவனுடைய இந்த மகிமை ஒருபோதும் ஒளிந்து போகாது. இன்னும் நாம் அதை உயிரூட்டம் கொடுக்க வேண்டும். நான் வாழ்கின்ற கடவுள், நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, நான் வாழ்வோரின் கடவுள். அப்படி என்றால் நீங்க எல்லாரும் லைவா இருக்கணும். நீங்க எல்லாரும் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைக்கிறார். பிரியமான சகோதர சோலே, இன்று இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும், அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும், இப்படி அப்படி என்று இவர்தான் மக்களுக்கு சேவை செய்வாரா, அவர்தான் மக்களுக்கு சேவை செய்வாரா என்ற குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் கூறுகின்றார், என்னுடைய அரசே ஒரு நிலையான அரசு, ஒரு நிம்மதியான அரசு. இதை யார் நிலைநாட்டுகிறார்களோ, அல்லது நீங்கள் எங்கெல்லாம் சென்று அன்பையும் நீதியையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை எப்போது மாறுகின்றதோ அதுதான் என்னுடைய இறை அரசு என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லே, அதற்கு நாம் அத்தனை பேரும் இன்னும் 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 உழைக்க வேண்டும். இன்னும் நம்முடைய யோசனைகள், சிந்தனைகள், கருத்தியல்கள் மாற வேண்டும். முதலில் கிறிஸ்தவர்களுக்குள் அந்த ஒற்றுமை விளங்க வேண்டும். அந்த இறை அரசு நிலைநாட்ட கிறிஸ்துவத்துக்குள் இருக்கக்கூடிய பிரிவினையெல்லாம் மாறி ஒரு சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை படைக்கக்கூடிய, ஒரே அப்பத்தில ஒரே கிண்ணத்துல பருகக்கூடிய நபர்களாக நாம் அந்த உணர்வோடு வாழ வேண்டும். வெறும் அன்பியத்தில் மட்டும் நின்றுவிடக்கூடாது. இன்னும் 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 நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் எத்தனையோ இறை அரசை நிலைநாட்டக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கின்றது என்றால் மிகையாக. ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. அப்பா, எத்தனையோ மாமன்னர்களுடைய அரசெல்லாம் கவிழ்ந்து விட்டது, சாய்ந்து விட்டது, மறைந்து விட்டது. எத்தனையோ நாட்டுடைய அதிபர்கள் காணாமல் போய்விட்டார்கள். எத்தனையோ சூழ்நிலைகள் மாறினாலும் உன் அரசு மட்டும் நிலையானது. ஏனென்றால் அது அன்பாலும் அமைதியாலும் கட்டப்பட்டது. எழுப்பக்கூடிய காரணிகளாக நாங்களும் மாற வேண்டும்.
எங்கு சென்றாலும் இறை அரசு நிலைநாட்டக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் சரிநிகராக கிடைக்க வேண்டும். பாரபட்சம் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அல்ல. ஏதோ உம்மால் படைக்கப்பட்ட சமூகம், உன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனித சமூகம் என்ற உணர்வு எங்கள் மத்தியில் எப்போதுமே இருக்க, நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக உம்மை போன்று அந்த இறையரசு நிலைநாட்டக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படியாக இந்த வாரத்தின் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தையும், வாழ்வையும், படிப்பையும், தொழிலையும், போக்குவரத்தையும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல விடுதலத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க.